அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஆன்மீக பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 400 ஆண்டுகளாக புதைந்திருந்த சிவன் கோவில் பார்த்திங்க அப்படின்னா தற்போது தென்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் நந்தியின் வாய் வழியாக வெளிவரக்கூடிய புனித நீர் காட்சி அப்படிங்கிறது பார்க்கவே அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களை நாம் பார்க்க போகிறோம். இன்னும் இந்த கோவிலை பற்றிய இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல்கள் அடங்கியிருக்கு. அதையும் நாம் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்வதுண்டுங்க. இந்த சொல்லுக்கு ஏற்றாற் போல கர்நாடக தலைநகரான பெங்களூரில் ஏராளமான வரலாற்று சிறப்புமிக்க பழங்கால புராதான கோவில்கள் இருக்கு. பெங்களூரின் மல்லேஸ்வரத்தில் இருக்குதுங்க காடு மல்லேஸ்வரா கோவில். இதன் அருகே இருக்கக்கூடிய கங்கம்மா கோவிலுக்கு நேர் எதிரே ஒரு சிறிய கோவில் இருக்கும். அந்த கோவிலை ஸ்ரீ தட்சிணாமுக நந்தி தீர்த்த கல்யாணி சேஷ்திரம் அப்படின்னு பக்தர்கள் அடைக்கிறாங்க. பல தீர்த்தம், நந்தி தீர்த்தம், நந்தீஸ்வரர் தீர்த்தம், சவதீர்த்தம், மல்லேஸ்வர நந்திகுடி என்ற பெயரிலேயும் இந்த கோவில் அழைக்கப்படுது. கோவிலில் முக்கிய தெய்வமான சிவன் லிங்கம் வடிவில் அருள் பாலிக்கிறார். தட்சிண நந்தி என்றால் தெற்கு நோக்கிய நந்தி அப்படின்னு பொருள்படுங்க. கன்னடத்தில் தீர்த்தா என்று குறிப்பிடுவது புனித நீராக கருதப்படுது. கோவிலில் இருக்கக்கூடிய நந்தியின் வாயில இருந்து தொடர்ச்சியாக தண்ணீர் வெளியேறுதுங்க. இந்த தண்ணீர் சிவலிங்கத்தின் மீது விழுந்து கோவிலின் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு படிக்கட்டு தொட்டியில் பாய்கிறது. நந்தியின் வாயில இருந்து விழக்கூடிய தண்ணீருக்கான ஆதாரம் இதுவரைக்கும் கிடைக்கலங்க. இது இந்த கோவிலின் ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுது. மண்ணில் புதைந்த கிபி 1882 ஆண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படும் இந்த கோவில் ஒரு கட்டடத்தில் பயன்பாடு இன்றி போனது மெதுவாக புதையும் உண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் புதையுண்ட நிலையில் காணப்பட்டிருக்கு. இந்த நிலையில் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை ஆக்கிரமிக்க சிலர் முயற்சி பண்ணியிருக்காங்க. இதற்காக அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் மண்ணில் புதையுண்ட கோவிலை வெளியே கொண்டு வர நடவடிக்கை எடுக்கும்படி போராட்டமும் நடத்தியிருக்காங்க. இதன் விளைவாக நிலம் தூண்டப்பட்டு கோவில் மீட்கப்பட்டிருக்கு. தற்போது கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகை தராங்க. முக்கிய தெய்வங்களுடன் தொடர்புடைய அனைத்து பாரம்பரிய விழாக்கள், நிகழ்ச்சிகள் கோவில்களில் கொண்டாடப்படுது. இந்த கோவிலில் தட்சிணாமூர்த்தி பூஜை, பிரதோஷ கால பூஜை, கார்த்திகை மாத சோமவார பூஜைகளும் நடைபெறுதுங்க. மகா சிவராத்திரி அன்று ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்கிறாங்க. கோவிலின் நடை தினமும் காலை 7:30 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்குமா. எப்படி செல்வது? சிவாஜி நகரில் இருந்து மல்லேஸ்வரத்திற்கு நேரடி பஸ்கள் கிடையாது. சிவாஜி நகரில் இருந்து 79G பஸ்ஸில் பயணம் செய்தால் பாலிகுந்திரி சதுக்கம், அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ், தலைமை போஸ்ட் ஆஃபீஸ், ராஜ்பவன், சாளுக்கியா சதுக்கம், சேஷாஸ்திரபுரம் கல்லூரி அப்படின்னு அங்கிருந்து 255 என்ற அப்படிங்கிற பஸ்ஸில் ஏறி மல்லேஸ்வரம் சதுக்கம், சம்பிகே ரோடு வழியாக சென்று மல்லேஸ்வரம் 11வது கிராஸில் இறங்கணுங்க. சிவாஜி நகரில் இருந்து 129 பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னா மெஜஸ்டிக் செல்ல வேண்டும். அங்கிருந்து பீன்யா, நெலமங்கலா செல்லும் பஸ்ஸுகளில் சென்று மல்லேஸ்வரத்தில் இறங்கி கொள்ளலாம். இவ்வாறு செல்லக்கூடிய பட்சத்தில் நாம் அந்த கோவிலை சீக்கிரமே அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காடு மல்லேஸ்வரா கோவில் பெங்களூரில் அமைஞ்சிருக்கு. இது இந்தியாவின் மிகவும் முன்னேறிய நகரங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம்.
கோயில் அதன் கடந்த காலத்தை பற்றியும் மக்களினுடைய பழக்க வழக்கங்கள் மற்றும் அவர்களுடைய நம்பிக்கையை பற்றியும் நிறைய பாடங்களை கொண்டிருக்கு அப்படிங்கிற பொருள் சொல்லப்படுதுங்க. இந்த கோவில் வந்து மிகவும் பழமையானது. மேலும் இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல மக்கள் பல சடங்குகள், அதிர்ச்சியூட்டும் நிகழ்ச்சிகளையும் நடத்துகிறாங்க. பல்வேறு நுட்பமான தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா வண்ணமயமான பேகன் திருவிழாக்கள் மற்றும் கண்காட்சிகளையும் உருவாக்குறாங்க. வரலாற்று ரீதியாக பக்தர்கள், சுற்றுலா பயணிகள், அப்புறம் வந்து மகிழ்ச்சியை விரும்புகிறவங்க இந்த புனித யாத்திரை தலத்திற்கு கிறிஸ்துவர்களாகவும் இந்த புனித மையத்தின் புதிய நடைமுறைகளின்படி ஆசீர்வாதங்களை பெறவும் வந்து செல்கிறார்கள் அப்படின்னு சொல்வதுண்டு. இந்த கோவில் பற்றி பார்த்தோம் அப்படின்னா பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சடங்குகள், மரபுகள் வந்து இந்த காட்டு மல்லேஸ்வரா கோவிலில் நடைபெறுவது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பெங்களூரில் இருக்கக்கூடிய மல்லேஸ்வரத்தில் அமைந்திருக்க இந்த தொல்லியல் துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காடு மல்லேஸ்வரா கோவில் மிகவும் பிரபலமான சிவன் கோவில். இந்த மல்லிகார்ஜுனா வடிவில் இருக்கக்கூடிய இந்து கடவுளான சிவனுடன் தொடர்புடையது. கணபதி மண்டபம், கோயிலின் வெளிப்புற தோற்றம், அது மட்டும் இல்லாமல் காடு மல்லேஸ்வரா கோவிலில் பின்பற்றக்கூடிய பிரதான கோயில் திட்டம் ஆகியவை பார்த்தீங்க அப்படின்னா திராவிட பாணி கோயில் கட்டுமான திட்டம், பிரதான கோயிலின் சுவர்கள் மற்றும் கூரையில் அழகான சிற்பங்கள், தெய்வங்களின் உருவங்கள், கோயில் சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. கோவிலினுடைய சுவர்கள் மற்றும் அழகிய கோபுரம் வந்து டெம்ப்ளேட் ஒப்பீட்டளவில் குறைந்த முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் மக்களினுடைய வரலாற்று அனுபவத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த இடத்தை பிடிச்சிருக்குங்க. இதனால் வழிபாட்டு தலமாகவும் வரலாற்று நினைவு சின்னமாகவும் இது பலராலும் அறியப்படுது அப்படின்னு சொல்லலாம். காடு மல்லேஸ்வரா கோயில் இந்து மத நம்பிக்கையாளர்களுக்கு நம்ப முடியாத புனிதமான முக்கியத்துவத்தையும் சிவனை பிரார்த்தனை செய்பவர்களுக்கு அமானுஷ்யத்தையும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மக்கள் இங்கு வழிபட வேண்டிய புனித யாத்திரைகள், மத நடைமுறைகளும் இங்கே கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. அந்த வரலாற்று முக்கியத்துவம் தவிர இது வந்து மல்லிகார்ஜுன கடவுளினுடைய பெயரால் மல்லேஸ்வரம் அப்படின்னும் அழைக்கப்படுது. வரலாற்று பகுதியில் அமைந்திருக்கிறதுனால கலாச்சார ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க. கோவிலின் பெயரில் இருக்கக்கூடிய காடு அப்படின்ற சொல் கன்னடத்தில் காடு என்று பொருள்படுவது எழுகிறது. மேலும் இந்த இடம் ஒரு காலத்தில் அதிக மரங்கள் நிறைந்ததாக இருந்தது வரலாறு வெளிப்படுத்துது. அதனாலேயே இதனுடைய பெயர் வந்து காடு அப்படிங்கிறது வார்த்தைகளில் ஆரம்பிக்கிறதாகவும் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி காட்டு மல்லேஸ்வரா கோவிலின் வந்து சிவபெருமானின் வசதிக்காக தினமும் சிறப்பாக நடனமாடப்பட்ட நடைமுறைகளும் இந்த கோவிலில் வந்து அரங்கேறுவது வழக்கமாக இருக்குது. அத்தகைய பழக்க வழக்கங்களின் மாதிரிகள் வந்து என்னென்ன அப்படின்னா அபிஷேகம், தெய்வத்தை தண்ணீரில் கழுவக்கூடிய சடங்குகள், தெய்வத்தை அலங்கரிப்பதை உள்ளடக்கிய அலங்காரம், பல்வேறு வகையான ஆரத்திகள், இசை மற்றும் தீபம் ஏற்றுதல், அபிஷேகத்தின் அனைத்து வடிவங்கள்லையும் சில முக்கியமானவற்றை இங்கே வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காலை அபிஷேகம், பால், தேன், படி, கல் போன்றவை பற்றி இது பண்ணுறாங்க. இத்தகைய அபிஷேகங்கள் மூலமாக பக்தர்களினுடைய உள்ளமும் தூய்மை அடைவதாக ஐதீகமாகவே சொல்லப்படுது. இந்த சடங்குகளின் போது ஒரு மத சூழ்நிலையை உருவாக்க சமஸ்கிருத உச்சரிப்புகளை, வேத துதிகள் மற்றும் மந்திரங்களும் உச்சரிக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு கொண்டாடப்படக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளும் ரொம்பவும் அற்புதமானவை அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சிகளில் பார்க்கும் பொழுது பல்வேறு சிறப்பு பூஜைகள், அச்சு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுதான். பக்தர்கள் ஒரு பூஜை மூலமாக சிவபெருமானை வணங்கி அவரை வந்து தொழுது பஜனைகளை பாடி தங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருவிழாக்களில் கார்த்திகை தீபம், மக்களின் மகிழ்ச்சிக்காக ஆயிரக்கணக்கான எண்ணெய் விளக்குகள் இதெல்லாம் வந்து இந்த
கோவிலில் வந்து நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நவராத்திரி, பிரகாசமான ரங்கோலிகள் மற்றும் விஜயதசமி மற்றும் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளும் இந்த கோவிலில் வந்து நடைபெறுவது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆபரணங்கள், அழகான கோபுரங்கள் மற்றும் மந்திரக்குள் சிற்பங்களுக்கு எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கான். வெளிப்புற அமைப்பு விலங்குகளினுடைய வடிவங்கள், தெய்வங்கள் மற்றும் அற்புதமான கதைகளினுடைய சிற்பங்கள், ஓவியங்களை கொண்டு மிகப்பெரிய அளவில் ஒரு கோபுரமும் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க.